நாஞ்சில் பிரேமா சமையலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நான் கேலிஃப்ளவர் 65 செய்து காட்டுறேன். நான் ஒரு சின்ன கேலிஃப்ளவரை வாங்கியிருக்கேன். அதை நான் இப்படி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஒரு பவுலில் போட்டுக்கலாம். தண்ணி விட்டு கொஞ்சம் உப்பும் போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். நம்ம இதை மாதிரி பச்சை தண்ணியில் உப்பும் போட்டு இந்த கேலிஃப்ளவரை வைக்கிது, அதில் உள்ள புழுவெல்லாம் அப்படியே வந்துடும். நம்ம ஹாட் வாட்டர் விட்டானா அதில் அப்படியே புழுக்கெல்லாம் இருந்தால் அப்படியே செத்து அதிலே இருந்துடும். நம்ம ஒரு 10 நிமிஷம் பச்சை தண்ணியில் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஹாட் வாட்டரில் போட்டுக்கலாம். நான் ஒரு 10 நிமிஷம் இதில் போட்டிருக்கேன். இப்போ தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த கேலிஃப்ளவரை போட்டுடலாம். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். நம்ம அதுக்கடையில் மசாலாவை தயார் பண்ணிடலாம். ஒரு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 ஸ்பூன் மைதா, 1 ஸ்பூன் அரிசி மாவு, கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் வத்தல் பொடி, கொஞ்சம் கரம் மசாலா பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை, உப்பு, தேவைக்கு உப்பு போட்டுக்கலாம். போட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்காங்க. ஒரு மூடி நான் லெமன் விடுவேன். உங்களுக்கு கலர் வேணும்னா கொஞ்சம் கலர் பொடி போட்டுக்கலாம். நான் கலர் பொடியெலாம் போடலை. இப்போ கேலிஃப்ளவர் 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை நம்ம வடிகட்டிடலாம். இப்போ இந்த கேலிஃப்ளவரை இதில் போட்டுடலாம். போட்டு நம்ம இதை கலந்து வச்சுருக்கிற மாவை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி தூவி நல்லா கலந்து விட்டுக்காங்க. கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து போடுங்க. இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். நம்ம அதுக்கடையில் எண்ணெய் காய வச்சிடலாம். தீயை கொஞ்சம் மிதமாகவே வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ கேலிஃப்ளவர் 65 ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம மத்தியானம் சாப்பாட்டுக்கும் எடுத்துக்கலாம், சாயங்காலம் ஸ்நாக்ஸாகவும் நம்ம எடுத்துக்கலாம். நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் கருத்தை சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.